ஜனனகாலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, அது மேசமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மீனமாக ஏதோ ஒரு இருக்கட்டும், இந்த 60 ஆண்டு காலத்தை நான் வெல்லணும். என் குழந்தைக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் பிறந்த ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. சில பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணது சரியில்லைன்னு சொல்லி வருந்தி கொண்டு இருக்கிறார்கள். ருது ஜாதகம் அப்படின்னு பேர். இந்த கிழமையில வந்துட்ட வீட்டுக்காரனை நீ திட்டுவ. இப்போது 89க்கு அப்புறம் கணவன்மார்கள் தான் அதிகமாக திட்டு வாங்கி அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. 89க்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வேற. யார் திட்டினாலும் ருது ஜாதகத்தினால நான் இப்படி அமாவாசைக்கு வந்துட்டேன், இதில் வந்துட்டேன், என் வருடங்கள் இனிமேல் இப்படி தானே சொல்கிறவங்க சுவாமிமலை முருகனை போய் பாருங்க சார். அங்கே 60 படிக்கட்டு இருக்குது. 60 ஆண்டுகள் ரிஷப விபப ஆண்டுகளுடைய பெயரில் இருக்குது. ஒவ்வொரு படியை ஏண்டும் பொழுது ஏன் சார் 60 வயசு? அப்போ ஆயுள் 60 தானா? 60ஆம் கல்யாணம் பண்ணும் பொழுது அவன் ஜாதகம் மாற்றி அமைக்கப்படுகிறது. நீ வீட்டுக்கார திட்டு வேணா, அவர் ஒன்று திட்டு வேணா, 2 பேரும் சேர்ந்து டூயிட் பட வேணா, ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டு வந்து டீ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எங்கே? சாமிமலை போகலாம் சார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வரல. 2 பேரும் ஜாதகத்தில் ஒன்றா சாப்பிடக்கூடாது, பரவி கொண்டு இருக்குது. இப்போ சாமிமலையை போய் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆளுக்கு பரிமாறிக்கிட்டே சாப்பிடலாம். ஏன்னா சிவகுருநாதன் பேர் கிடந்து. இதிகாசங்களும் புராணங்களை காட்டிலையும் யதார்த்த வாழ்க்கையை முன்னோர்கள் மறைத்து வைத்தார்கள். காலம் வரும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்லவில்லை, நான் பட்ட அனுபவங்களை மட்டும் இல்லாமல் என்னுள் இருந்து முருகன் சொல்ல வைக்கிறேன். வளமான வாழ்க்கை வேணுமா? வசதியான வாழ்க்கை இருக்கட்டும் சார், வளமாக இருக்கணும் சார். இஎம்ஐ கட்டினா கூட அது முடிஞ்சு அது சர்டிஃபிகேட் வந்துடணும். அதான் வளமான வாழ்க்கை. நகை செஞ்சு போயிட்டு திருட்டு போயிடக்கூடாது. கிடந்து நகை செஞ்சு அடகு போயிடக்கூடாது. வள்ளிமலை முருகனை போய் பாருங்க. வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வள்ளிமலை முருகன். ஏன்னா நானே மனைவி பேச்சை கேட்குறவேன். இங்கே தான் அவ்வளோ வீராப்பா பேச முடியும். வள்ளிமலை முருகன் அவன் மனைவி சொல்கிற பேச்சை கேட்பான். இந்த மாதிரி திருவண்ணாமலைக்காரன் வந்துருக்கிறான், மெட்ராஸ்காரன் வந்துருக்கிறான், பார்ட்டி ஒரு ஆலையான பால், ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டான். வள்ளிக்கு மனம் கொடுத்து முருகன் கேட்குறானா உடனே, ஓ அப்படியா போ. மனைவி பேச்சை கேட்கக்கூடிய முருகன். ரெக்கமெண்டேஷன் நடக்குது, வள்ளமான வாழ்க்கை வந்துடும். வள்ளிமலை முருகன் இது. இப்படி நிறைய அடிச்சுட்டு போயிருக்கிறப்ப சிவ ஆலயங்களில் விநாயகர் இருக்கணும். ஆனால் ராஜகோபுரத்துக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே முருகன் இருக்கக்கூடியது. அது ஒரு படை வீடுக்கு சமமானது. திருவண்ணாமலையில் உள்ள நுழையினா கம்பத்திரையனா சன்னதி முருகன் சன்னதி இருக்குது. கிளி ரூபமாக அருணகிரிநாதரை காட்சி கொடுத்தோம். அப்போ எல்லாரும் வீட்டில் கிளி வழங்கன்னு அர்த்தமா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க. நடந்தது